தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சியே அமையும் என்ற முழக்கம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? தமிழ்நாடு அரசியல் வரலாறை தெரிந்தவர்களுக்கு இது சாத்தியம்னு புரியும். அது தெரியாத சில அரைகுறைகள் அப்ப நினைக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்தவுடனே இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தல் 52. அந்த 52 தேர்தலிலேயே இந்தியாவிலே முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தான் வந்தது. ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு 10 பேர் எம்பி ஆகிறது மட்டுமா காங்கிரஸ்? அதை தாண்டி காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தொண்டனும் நினைப்பான். அவன் தான் காங்கிரஸ்காரனா இருக்க முடியும். அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவார் எஸ்ன்னு சொன்னாரு. எங்க பொதுச் செயலாளர் நோன்னு சொல்லிட்டாரு. எஸ்க்கு பதில் நோ. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.